Hi guys, இன்னைக்கு நம்ம ECR Mahabalipuram அந்த சைட் போறோம். அங்க வந்து தமிழ்நாடு டூரிசம் அப்படின்ற ஒரு ரெசார்ட்ல நாங்க தங்க போறோம். ஸோ 1 night stay and இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன் ரெசார்ட். ஸோ அங்கே எப்படி வந்து இந்த குவாரண்டைனுக்கு அப்புறம் எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அதை பற்றி எல்லாமே நான் இந்த வீடியோவில் வ்ளாக் பண்ண போகிறேன். ஸோ அங்கே பீச் வியூ நல்லாயிருக்கும் நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையுமே வ்ளாக் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். நாங்கள் இப்போது ECR டோலில் இருக்கோம். ஸோ ஃபாஸ்டாக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போவே வந்துட்டு மணி 12 ஆகுது. ஆனால் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து புகாரி இருக்குது. ஸோ அங்கே போய் அப்படியே டேரெக்டாக லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் செக்இன் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஃபைனலி நாங்கள் புகாரி வந்துட்டோம். உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நல்லா க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. நான் ஆர்டர் பண்ண போகிறேன். அண்ட் ஏர் கண்டிஷன்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு இது ஓகேன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கோவிட் சுச்சுவேஷன் இன்னும் முடியல. பட் வந்து ஹோட்டல் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. அண்டு இப்போ 12:15 தான் ஆகுதுன்றதுனால யாரும் வரல. ஸோ மேபி இனிமேல் தான் வர ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரப்போது. இந்தியா ஃபைனலி வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் செக்இன் பண்ணலாம். இன்றைக்கி கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த க்ளவுட்ஸு, இந்த சீனரி அண்ட் இந்த ரோடு எல்லாமே ரொம்ப ஆசமாக இருக்குது. இது ஏதோ வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த சீனரியை பார்த்தா. அண்ட் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி மழை வந்தாச்சு. நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஓகே, நாங்கள் என்டர் ஆகியாச்சு. இப்போ டைரெக்டாக வந்துட்டு போய் ரூம் புக்கிங் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன். அண்ட் அப்படியே வந்துட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அண்ட் வந்து ஒருத்தர் தான் வந்து ரிசப்ஷனுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் போய் செக்இன் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே இந்த ரிசப்ஷனுக்கு வந்துட்டு அந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்பவே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங் இருக்குது. பட் எந்த ஷெட் ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஒரு வழியாக ரூம் கிடச்சிருச்சு. நாங்கள் ரிசப்ஷனில் ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். அண்ட் ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ வாஷ் பேஷின், ஃபாசெட், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. கீசர் கூட இருக்குது. அண்ட் தென் மெயின் ரூம் என்ட்ரன்ஸ் க்ளீனாக இருக்குது. இது ஒரு கவுச், coffee table, beds, double bed, and then screen open பண்ணோம்னா amazing view. சான்ஸே கிடையாது. நான் நினைக்கிறேன் இதுக்காக தான் இந்த ரூமோட காஸ்ட் வந்துட்டு 4,000 rupees. ரூம்ஸ் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு இல்லை. பட் இந்த வியூ பாருங்கள். இந்த வியூக்காகவே நீங்கள் வந்துட்டு இந்த ரூமை வந்து புக் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே ஆசமாக இருக்குது. கிளைமேட் வேறு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதோ எங்களோட லக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பீச் சவுண்ட், இந்த பேர்ட் சவுண்ட் எல்லாமே வந்துட்டு
ரொம்ப சூதிங்காக இருக்குது. ஒரு மச் நீடட் வெக்கேஷன் ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஈவினிங் 5 o'clock ஆகுது. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த இடம். லைக் பீச் வியூ செம்ம சீனரிக்காக இருக்குது. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் மரம், வெரி வெரி ரேர் அண்ட் பியூட்டிஃபுல். அப்படியே அங்கே நிறைய லைக் லான்ச் கவுச் மாதிரி நிறையா இந்த கிரானைட் கல் மாதிரி போட்டுருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வெட்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நடக்க போகுதான்னு தெரியல. பட் அந்த சைடில் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. அதோட செட்டப் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈவினிங்கில் இப்படி தான் இருக்குது. மார்னிங்கில் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ சும்மா ஸ்நாக்ஸ் டீ காஃபி அந்த மாதிரி எல்லாரும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். போண்டா ஆர்டர் பண்ணோம், வந்துருச்சு. ஆனால் சுத்தமாக வேகவே இல்லை. லைக் இதுக்கு நாங்கள் 80 rupees பே பண்ணியிருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரி கூட கிடையாது. பட் நைட்டு டின்னர் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆனால் சுத்தமாக வேகலை, இதை சாப்பிடவே முடியாது. அண்ட் காஃபி வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். எஸ், காஃபி வந்துட்டு காஃபி கலர்லேயே இல்லை, எப்படி இருக்கும்னு தெரியல. லைக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யா. அண்ட் போண்டா வந்துட்டு இன்னொன்று நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டோம். ஸோ அதுவுமே வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, பட் ரொம்ப பெட்டர் தேன் பிஃபோர். ஸோ அப்படியே நடந்து நாங்கள் வெளியே வந்தோம். லைக் அங்கே வந்து மேரேஜ் நடக்குது கன்ஃபார்மாக, ரிசப்ஷன் ஆர் சம் ஃபங்க்ஷன். பட் யா, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் அ ஸ்விம்மிங் பூல். ஸோ போகலான்னு பார்த்தோம், பட் கோவிட் சுச்சுவேஷன்னால் இட் இஸ் க்ளோஸ்ட். எஸ், அண்ட் பரவாயில்ல, சேஃப் தான், பிகாஸ் யா கேட் இஸ் க்ளோஸ்ட். அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் வாக் மாதிரி போயிட்டு ரூமுக்கு போகலான்னு இருந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு போய் செக் பண்ணுவோம். அண்ட் யா, தெர் இஸ் ஆல்சோ அ பார் இந்த சைட் பார்த்திங்கன்னா. ஸோ எஸ், அதுதான் எங்களோட ரூம். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணோம், அது நல்லா இல்லை, ஸோ சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து பீச் வியூ. எங்கள் ஒப்பீனியனில் என்னென்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம், பிகாஸ் ரொம்ப அழகாக இருக்குது வியூ. பட் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை ரூம்ஸில் அண்ட் பீச்சஸில். ஸோ அப்படியே டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறோம். அண்ட் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்கலை. ஓகே காய்ஸ், குட் மார்னிங். அண்ட் இந்த வியூவில் ஏஞ்சிக்கிறது இட்ஸ் நாட் வெரி வெரி ஈஸி, இட்ஸ் வெரி ரேர் அண்ட் ஆசமாக இருக்குது திஸ் வியூ. ஐ ஜஸ்ட் லவ் இட் ஸோ மச். அண்ட் யா, டெய்லி இந்த மாதிரி வேக்கப் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் லுக் அட் த வியூ அண்ட் என்ஜாய் த சீன். யா, இட்ஸ் ஸோ குட், ஸோ ப்ரீஸி. மார்னிங் 5:30 ஆகுது. அண்ட் அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் ஆகுவோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் உள்ளே அப்படியே நடந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. இது வந்து லைக் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் போயிட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு பேக் சைடில் தான் GRT ஹோட்டல் இருக்குது. பட் ஐ திங்க் இந்த எந்த இடத்துலையுமே வந்துட்டு பீச்சுக்கு இவ்வளோ பக்கத்தில் விட மாட்டாங்க. தே வில் ஹாவ் சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரூம்ஸ் அண்ட் த பீச். பட் இங்கே தான் ரொம்ப க்ளோஸ் வியூ கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஆலமரம். இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம மெயின்டைன் பண்ணணும். பட் எங்கே? ஸோ இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஆலமரம் இருக்குது அண்ட் நல்லாவே அது க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்கல்ப்சர் பார்க் இருக்குது. கிட்ஸ் பார்க் வந்து தனியாக இருக்குது. ஒரு ப்ளே ஏரியா, ஸ்விங்ஸு, அந்த ஊஞ்சல், அது இது எல்லாமே அந்த சைடு இருந்துச்சு. பட் அந்த சைடு போகல, நாங்கள் ஸ்கல்ப்சர் பார்க்கில் தான் போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், லைக் ஔவையார், கண்ணகி, மாதவி எல்லா சிலைகளையும் அப்படியே வந்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ட்ரம்ஸு, வீணா, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு இங்கே செதுக்கியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இந்த இடத்துலையே.
அப்பார்ட் ஃப்ரம் பீச். அண்ட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். ஸோ வந்துட்டு ஓவராலாக இந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபுட் அண்ட் ரூம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு 5 தான் கொடுப்பேன். பட் இந்த ஸ்கல்ப்சர் பார்க் அண்ட் அந்த அவுட் சைட் ஏரியா, அந்த கிட்ஸ் ஏரியா, அந்த ஸ்விங்ஸு அண்ட் பீச்சில் வந்துட்டு லைக் கவுச்சஸ் மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அண்ட் இந்த க்ரீனரி வியூ, இந்த ஃப்ரெஷ் ஃபீலிங்க்காக வந்துட்டு லைக் கன்ஃபார்மாக நான் வந்துட்டு 9 கொடுப்பேன். பட் ஃபுட் அண்ட் ரூம்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் இதோட நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா விலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். பட் ஓவராலாக வந்துட்டு லைக் 1 டே ஸ்டே பண்ணலாம், அதுக்கு வர்த்தியானது தான். அண்ட் அப்படியே கிளம்புறோம். அப்படியே வெளியே போனால் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்க்கலான்னு இருக்கோம். இந்த மாதிரி ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், லைக் தமிழ்நாடு டூரிசம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அண்ட் மகாபலிபுரம் இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் தீஸ் ஸ்கல்ப்சர்ஸ். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு செஞ்சு தராங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு ரேட் கூட ஜாஸ்தியாகும். அண்ட் அப்படியே வந்துட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் சும்மா அப்படியே செக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு டேரெக்டாக நாங்கள் சென்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. லைக் ரோட் கார்னர்ஸில் வந்துட்டு ஏகப்பட்ட கடை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் ஒரு விளக்கு வாங்கலாம்னு நினச்சோம். நாங்கள் ஒரு 5 ஃபீட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி வந்துட்டு ஆர்டர் பண்ணி தான் செய்ய முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் போய் விசிட் பண்ணுறோம். ஜஸ்ட் லுக் அட் திஸ், அமேசிங் டேலண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு லைக் எவ்வளோ பொறுமை வேணும். அண்ட் லைக் தமிழ்நாடு அண்ட் மகாபலிபுரம் ஸோ அட்டாச்ட். அண்ட் இட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் திஸ். அண்ட் அச்சோ ஒரு ரெப்டைல் இருக்குது. இதோட நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.